தலைமையில தானே சார் உறுதியா கூட்டணி அமையும். எங்க நாங்க சொல்லிட்டோம் எடப்பாடி இதெல்லாம் இவர் விட்டாள ஏப்பா இதுதான் என்ன பாத்தீங்களா, இவர் மட்டும் தனியாக்கு எல்லாம் ஒண்ணுதான். எங்க அமித்ஷாவே சொல்லிட்டாரு, இப்ப நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு எங்க தலைமையில தான் ஆட்சி. அதை பற்றி கேட்கறதுன்னா எங்க எடப்பாடியிட விரைவா கேளுங்க, விரிவா கேளுங்க. வர்றாரு போயிருச்சு, எங்க மக்கள் சந்திக்கிற மக்கள் பயணம் வர்றாரு, மக்களை பார்க்க வரும்போது நீங்க கேளுங்க. விஜய் கூட்டணிக்கு உங்க கூட்டணிக்கு வராது உங்களுக்கு எப்பா யாரு கூட்டணிக்கு? நாங்க மக்கள் தான் இப்ப கூட்டணி, மக்களோட கூட்டணி தான் நம்ம வச்சிருக்கோம். மக்கள் அவரு அதெல்லாம் தேர்தல் காலத்துல நெருக்க வட்டத்துல தான் சொல்ல முடியும், இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எங்க பொதுச்செயலாட்ட கேளுங்க, கூட்டணி மற்ற சம்பந்தமா எது கேட்டாலும் அவர்கிட்ட கேளுங்க. மதுரையை பத்தி ஏதாச்சும் வளர்ச்சி பண்ணி ஏதாச்சும் நடந்து முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்குகள் அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அந்த இடங்களை நோக்கி குறிப்பிட்டு சோலையில திடீர்னு அந்த மாதிரி இடங்களை நோக்கி அமைச்சர் மூர்த்தி பயணிக்கிறாரு. நிறைய நலத்திட்ட உதவிகள் அப்படின்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எல்லாரும் கொடுக்குறாங்க. நமக்கு பின்னடைவா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நாங்க மக்களை தான் நம்புறோம். எது கொடுத்தாலும் அவங்க வீடு பாக்கெட்ல இருந்தா கொடுக்குறாங்க, அவங்க பாக்கெட்ல இருந்தா கொடுங்க. ஏதோ சம்பாதிச்சு வச்சிருக்கங்க மனுஷங்க கொடுக்குறாங்க, ஏதோ கொஞ்சோண்டு அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கியாளுக்கு அடைக்கிற புல்லுக்கு நரைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, ஏதோ அதாச்சும் செய்யறாங்க. இது வரைக்கும் செய்யலை, அது மேற்கு தொகுதி மக்களுக்கு அதாச்சும் பயனடையுது.